Good morning students. TNPSC located question. Find the length of the longest pole that can be placed in a room 24 meter long, 18 meter broad and 16 meter height. ஓகேவா, ஒரு ரூம் சொல்லியிருக்காங்க 24 மீட்டர் லாங் இருக்குது, 18 மீட்டர் ப்ராட் இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 16 மீட்டர். இப்போ லாங்கஸ்ட் போல் ஒரு பெரிய நீட்டு ஒரு பைப் மாதிரி பார்த்துக்கோங்களேன். அது வந்து லாங்கஸ்ட் இந்த ரூமில் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ லென்த்து வைக்க முடியும் அதிகமானு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்படி வச்சோன்னா 24 மீட்டர் தான் வரும். நம்ம இருக்கிறதுல எது வந்து ஹையஸ்ட்டாக வைக்க முடியும்? ஒரு டயக்னல் ஷேப் ஒரு ராடு வச்சா இந்த ரூமோட சைஸ்க்கு இதுதான் ஹையஸ்டான லென்த்தாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம டயக்னல் ஷேப்பில் தான் வைக்க போகிறோம். ஸோ டயக்னல் ஷேப்பில் வச்சா தான் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டயக்னலோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? டயக்னலோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு லென்த்து தெரியும், பிரெத்து தெரியும், ஹைட்டு தெரியும். லென்த் எவ்வளோ? 24 ஸ்கொயர். ப்ராட் எவ்வளோ இருக்குது? தான் பிரெத் எவ்வளோ இருக்குது? 18 ஸ்கொயர். இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 16 ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மொத்தம் நம்ம எவ்வளோ லென்த்து இந்த டயக்னல் ஷேப்பில் வைக்க முடியுன்றதை மெஷர் பண்ணிடலாம். 24 ஸ்கொயர் எவ்வளோ? 576 ப்ளஸ் 18 ஸ்கொயர் 324 ப்ளஸ் 16 ஸ்கொயர் 256. ஓகேவா, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணால் 1156 வரும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 எவ்வளோ? 34 மீட்டர். ஸோ லென்த் நமக்கு எவ்வளோ பெரிய நம்ம அதில் ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், லாங்கஸ்ட் போல் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 34 மீட்டர். ஸோ சி த ஆன்சர் இஸ் 34 மீட்டர்.